ஜெய் பவானி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லா உறவுகளும் நல்லா இருக்கீங்களா? வாழ்க்கையில் எல்லாரும் நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறது அம்மாவோட ஆசை, என்னோட பிரார்த்தனை. என்னோட பிரார்த்தனை நிறைவேறுங்கிறது என்னோட நம்பிக்கை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்கிறாங்க, ஜாதகத்தில் பிரச்சனைகள் இருக்குது, குடும்பத்தில் சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. வீட்டில் கஷ்டங்கள் அதிகமாக இருக்குது, அந்த கஷ்டத்தை சரிப்படுத்துறதுக்காக ஏதோ ஒரு ஜாதகத்துக்காரங்கிட்ட போவோம், இல்லைன்னா ஏதோ ஒரு கோவில்களுக்கு போவோம். அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் சொல்லுவாங்க, இது வந்து உங்களுக்கு முன்ஜென்மம் செய்த பாவங்கள், முன்னோர்கள் செய்த பாவங்கள் இன்னைக்கு உங்கள் பிள்ளைகள் உங்களை எல்லாத்தையும் தொடர்ந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை செய்வதற்காக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, நிறைய சாமியார்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க, அவங்களுக்கு துணிமணி எடுத்து கொடுங்க, கொஞ்சம் ரூபாய் கொடுங்க, ரெண்டாவது கோமாதா வாங்கி ஏதாவது ஒரு கோவிலில் கொண்டு போய் விட்டுட்டு வாங்க, அது கும்பகோணம் இல்லைன்னா இந்த நம்ம பாவநாசம் இல்லைன்னா ராமேஸ்வரம் இந்த மாதிரி இடங்களில் போய் விட்டுட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்களும் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய உறவுகள் அத்தனை பேர்ட்டையுமே பேசி அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கோமாதா வாங்கி விடுறதுக்கு எல்லாருமே தயாராகிறீங்க. என்கிட்ட உங்ககிட்ட புரியாதது எனக்கு ஒன்று இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம முன்னோர்கள் பாவம் எப்படி வந்தது, முன்னோர்கள் செய்த கர்மாவின் வினை அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்துட்டு போகட்டும், முன்னோரோட கர்மா வினை, இந்த கர்மா வினை எப்படி வந்தது அப்படின்னா, அடுத்தவங்களுக்கு திட்டினது, அடுத்தவங்ககிட்ட சண்டை போட்டது, இவங்களுக்கு இவங்க சாப்பாடு கொடுக்கல, இவங்க அவங்க சொத்தை அபகரிச்சுக்கிட்டாங்க, அதனால அவங்க மனம் முடிஞ்சு இறந்து போயிட்டாங்க, அதனால இந்த சாபங்கள் இங்கே வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள், பசுமாட்டுக்கு நீங்கள் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் பசுமாட்டை போய் கோவிலில் விட்டாப்பில் உங்களோட பாவம் தீர்ந்துருமானா? முடியாது. அந்த பாவங்கள் இருக்கும் பொழுது இந்த பாவம் அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளை பிடிக்கக்கூடாது, அந்த தோஷம் இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட முன்னோர்கள் செய்த அதே தவறுகளை நீங்கள் செய்யாதீங்க. இப்போ வந்துட்டு உங்களோட பாவம் உங்கள் பிள்ளைகளை போய் சேரும். அப்போ என்ன பண்ணலாம், இனிமேல் நான் எந்த பாவமும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது ஒரு கணக்கோடு நீங்கள் வாழுங்க. கோமாதாவுக்கு கோவில்களில் பில் வாங்கி போடுவாங்க, அகத்திக்கீரை வாங்கி போடுவாங்க, அது பாவம் தீரும்பாங்க. சரி, இருந்துட்டு போகட்டும். இப்போ நீங்கள் பசுமாடு வாங்கி ராமேஸ்வரத்தில் விடுறீங்களே, அதை பசியும் பட்டினியுமே தானே விட்டுட்டு வரீங்க. எந்த கோவிலனாலும் அதை அப்படியே தானே விட்டு பராமரிக்க முடியாத அளவுக்கு விட்டுட்டு வந்துடுறீங்க. அப்போ அதுவுமே ஒரு பாவம் தானே. அஞ்சறிவு படைத்த ஒரு ஜீவனுக்கு வந்து நீங்கள் கொண்டு போய் எங்கேயோ கொண்டு விட்டுருந்தீங்க, அது ரோட்டில் அப்படியே அலையுது, மழையில் வெயிலில் அப்படியே அலையுது, ஏதோ ஒன்று சாப்பிடுது, எப்படி கிடக்கு. அப்போ மீண்டும் அது பாவம் தானே செய்கிறீங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் கோவிலுக்கு வந்துட்டீங்க, ஒரு குருநாதர்களை பார்த்துட்டீங்க, வழிபாடுகளில் நான் இனிமேல் இப்படித்தான் வாழ போகிறேங்கிற ஒரு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னால் இது எதுவுமே உங்களுக்கு சாத்தியம் கிடையாது. நீங்கள் இது எதுவுமே செய்யணுங்கிற அவசியமும் கிடையாது. அது எடுக்காத பட்சத்தில் நீங்கள் எத்தனை குழப்பங்கள்னாலும் குழம்பி நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி உங்களோட பாவங்கள் தீராது. அதனால் நீங்கள் இந்த நேரத்தில் இனி ஒரு பாவம் நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற ஒரு கேள்விகளோட வாழுங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. கோமாதா அப்படிங்கும் பொழுது இந்த நம் குலம் காக்கணுமே தவிர, கோமாதாவை கொண்டு போய் ரோட்டில் விட்டுட்டு வர்றது அது கோமாதாவுக்கான அடையாளம் கிடையாது, அது சுக காரியத்துக்கான வழியும் கிடையாது. ஜெய் பவானி, விடிந்த பொழுது உங்களுக்கு சுகமாக இருக்கட்டும். அம்மாவோட வாழ்த்துக்கள். வாழ்க. மீண்டும் இன்னொரு பொழுதில் சந்திக்கலாம். வணக்கம்.